அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் தி ஹையஸ்ட் ரெவென்யூ சர்ப்ளஸ் அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ் with 37,263 crore in financial year 2022-23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிஏஜி ஓட ரிப்போர்ட் வந்திருக்கு. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவரோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2022-23ல மொத்தம் 16 ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட்ஸ் இருந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, ஆந்திர பிரதேஷ் ஹேஸ் தி ஹையஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ் வித் 43,488 crore இன் ஃபினான்ஷியல் இயர் 2022-23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ சர்ப்ளஸ்ல 16 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்த மாதிரி ரெவன்யூ டெபிசிட்டா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆந்திர பிரதேஷ். சரியா? அதே மாதிரி ரெவன்யூ சர்ப்ளஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா உத்தரப்பிரதேஷ். அடுத்தது, ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, biological oxygen demand measures the amount of dissolved oxygen that aerobic microorganisms consume to break down organic matter in water அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வாட்டர்ல ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும். அதை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன் பண்ணும் இல்லையா? அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு எவ்வளவு என்ன சொல்றது, எவ்வளவு டிசால்வ்ட் ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லோ நம்பர் ஆஃப் பிஓடி இண்டிகேட்ஸ் அ ஹெல்தி ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது பிஓடி கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, ரிவரோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது, a biochemical oxygen demand level greater than 3 milligram per liter in water indicates. So biochemical oxygen demand 3 mg per liter குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்தி ரிவர். அதுக்கு மேல போச்சுன்னா பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைசிங் பொல்யூஷன் அண்ட் அன்ஃபிட் ஃபார் பாத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, on which date biodiversity beyond national jurisdiction comes into force. அதாவது ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு 17/1/2026ல. லாஸ்டா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிவர் பேசின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 60% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிவர் பேசின்ஸ் ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்நார்மல் கண்டிஷன்ஸ். சரியா? இது சொன்னது யாருன்னா வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.